தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றி மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஏனைய கடைகோடி பாட்டாளிகளின் சார்பாகவுமே இந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 18 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. இந்த 18 தொகுதிகளில் 4 தொகுதிகளினுடைய வெற்றியை தேமுதிக நிற்கக்கூடிய தொகுதியை அறிவித்ததில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வெர்சஸ் தேமுதிக நேரடியாக 4 தொகுதிகளில் மோதுகிறது. இந்த 4 தொகுதிகளில் பாமகவினுடைய வெற்றி தற்போது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகையினால்தான் இந்த நன்றி. எந்தெந்த தொகுதி அப்படின்னா, முதல் தொகுதியே தர்மபுரி. தர்மபுரியினுடைய சூழல் எல்லாருக்குமே தெரியும். திமுகவே கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து தான் அங்கே ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வச்சுது. அப்படி இருக்கக்குள்ள முடிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது சேலம் மேற்கு. சேலம் மேற்கில் பாமக நின்று திமுக நின்றதுனா டஃப், ஒத்துக்கிறோம். ஆனால் தேமுதிக நின்னதுனால அந்த தொகுதியுமே வெற்றியை முடிவு செஞ்சிடுச்சு. அடுத்தது போலூர். போலூரில் எல்லாருமே எதிர்பார்த்தது வேற, ஆனால் நடந்தது வேற. அங்கே ஒரு முக்கிய வேட்பாளரினுடைய மகன் நிற்பதா ஒரு தகவல் வந்து, முக்கிய பிரமுகரினுடைய நபர், அவருடைய பையன். ஆனால் அந்த களமே மாறிடுச்சு. அந்த தொகுதியினுடைய முடிவை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த தொகுதி விருதாச்சலம் தொகுதி. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா அவர்கள் போட்டியிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 மாதத்திற்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம். தற்போது போட்டியிட்டாங்க. போட்டியிடுவதற்காக களமிறங்கி இருக்கிறாங்க. முன்னாடியும் போட்டிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். வந்திருக்கிறாங்க. அதோடைய முடிவும் எல்லாருக்குமே தெரியும். எனவே நாம் ஒரு கருத்தியல் ரீதியாக தான் எதையும் சொல்கிறோம். களத்தில் சந்திப்போம். எங்களுக்கு இந்த 4 தொகுதியுமே தற்போது வெற்றியாகவே எங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது. இது வெற்றியாக தேர்தலுடைய முடிவு வரும். ரொம்ப நன்றி தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மற்றும் தேமுதிகவினுடைய உறவுகளுக்கு. வாங்க நல்லா பணி செய்வோம், பார்த்துப்போம்.